தொடர்ச்சியா இப்போ வந்து ஒரு விஷயம் இருக்கு. நம்ம நல்லதோ, இல்ல தப்போ, கரெக்ட்டோ எதுவா இருந்தாலும் விமர்சனத்திற்குரிய ஒரு விஷயமா மாறி, நம்ம வந்து ட்ரெண்டிங்ல இருக்கோம் அப்படிங்கும்போது, மக்கள் தொடர்ச்சியா நம்மள ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில இப்போ நானும் இருக்கேன். எனக்கு ஆப்போசிட்ல ஒரு பெர்சன் இருக்காங்க அப்படிங்கும்போது, எனக்கும் அவங்களுக்கும் ஒரு காம்படிஷன் இருக்குங்கும்போது, நான் அவங்களயே நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க தான் ஒரு 10 பேர் இருக்கும்போது, "நீ தான், நீ தான், நீ தான்" நான் உன்னையே நெனச்சுட்டு இருந்தேன். உன்ன நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன்னா, நான் அந்த இடத்துல வளர்றேன்னு அர்த்தம் இல்லையா? சோ அதே மாதிரி ஒரு ஃபேம நீலாம் வேஸ்ட் அப்படின்னு தாவேகாவை பார்த்து முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஏன் அவரை குறிப்பிட்டு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கணும்? மற்ற கட்சிகள் ஏன் தாவேகா விஜய் குறிப்பிட்டு சொல்லிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது பல கட்சிக்கு ஒரு கொஸ்டினாவே இருக்கு. அந்த வகையில லொயாலா மணி வந்து ரீசெண்டா ஒரு ஒரு மேடையில வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு, டிஎம்கேவை வேகமா சொல்லி பாருங்க. டிஎம்கே 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 அப்படிங்கிறது டிமிக்கி டிமிக்கின்னு வரும். அவங்க எங்களுக்கு டிமிக்கி காமிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் கொடுத்திருந்தாரு. சோ அதற்காக அங்க எல்லாத்தையும் டோட்டலா பார்த்ததுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேத்து பிறந்தவெல்லாம் தமிழக முதலமைச்சர் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாரு. அந்த நேற்று பிறந்தவன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் என்னன்னா, புதுசா கட்சி ஆரம்பிச்சவன்லாம் இப்ப முதலமைச்சர் ஆகணுமா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சிருக்காரு. அது யாரு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சோ ஒரு குறிப்பிட்டு பேசுறது தாவேகா தலைவர் விஜய் அவர்களை மட்டும்தான். சோ நாங்க மக்களுக்காக மட்டும்தான் ஆட்சி அமைச்சோம். மக்களுக்காக மட்டும்தான் நாங்க முழுக்கமா எல்லாத்தையுமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமே. ஆனா இவங்க எல்லாம் பாருங்க முதலமைச்சர் பதவிக்காக தான் வராங்க அப்படிங்கறத ரொம்ப ஆர்வமா சொல்லியிருந்தாப்ல. சோ அடுத்து அவர் சொல்றது 5 வருஷ காலமா நாங்க வந்து முதலமைச்சர் பதவியில இருந்தாச்சு. நாங்க சூப்பரா ரூலிங்கும் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் 7வது முறையா நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போறோம். நாங்க வந்துட்டோம் அப்படின்னா வேற லெவல்ல இருக்கோம். நாங்க தான் வருவோம் அப்படிங்கறதையும் தன்னம்பிக்கையோடு சொல்றாப்ல. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே எங்க நடக்குது, என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பத்திரிகையாளர் மீட்டிங் ஒன்று நடக்குது. அண்ட் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகத்துறைகளுக்கும் சேர்ந்து ஒரு சந்திப்பு, ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்றாங்க. 3 மணி நேரம் அளவுக்கு அந்த மீட்டிங் நடந்திருக்கு. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு, என்ன விவாதம் பண்ணிருக்காங்க, எதை பத்தி பேசியிருக்காங்க, என்ன இன்டெப்த் நடந்துச்சு அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் ஊடகங்கள் யாரும் எதுவும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரல. பட் ஒரு விஷயம், அங்க ஊடகத்துக்கு அண்ட் நிர்வாகம் எல்லாத்துக்கும் ஒரு மீட்டப் நடந்திருக்கு. பத்திரிகையாளர்களும் ஊடகவாதிகளும் ஊடகங்களும் அங்க ஒரு மீட்டிங்ல நடத்திருக்காங்க. அதுல ஸ்டாலின் அவர்கள் கலந்திருக்காரு. என் 3 மணி நேரம் அளவுக்கு அந்த மீட்டிங் நடந்திருக்கு, சூப்பரா நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பதிவை ராஜீவ் காந்தி அவர்கள் பதிவிட்டிருக்காரு. சோ இந்தியாவுல இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாதுங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு முதலமைச்சர் ஊடகங்களை கூப்பிட்டு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்திருக்காரு அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு அழைப்புதல் கொடுத்திருக்காரு அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட். வேற யாருமே இந்த மாதிரி பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பெருமையா பேசியிருந்தாப்ல. சோ பாப்போம். அண்ட் பிஜேபி அண்ட் அதிமுக கூட்டணியை பாக்குறதுக்கு அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு பயம் அப்படிங்கறத சொல்றாங்க. அண்ட் வந்து சீமான், பிஜேபி, அதிமுக, தேமுதிக எல்லாரும் சேர்ந்து இன்னும் பல கட்சிகள் உள்ள வரும். அவங்க எல்லாரும் கூட்டணியில ஒன்றா ஆயிட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து இவருக்கு தான் வந்து இடைஞ்சல் அப்படிங்கறத சொல்றாங்க. அண்ட் திடீர்னு தாவேகா விஜய் வந்து உள்ள வந்து இந்த அளவுக்கு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுப்பாருன்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ பல பிரச்சனைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். அண்ட் 2026ல சட்டசபை எலெக்ஷன் வருது. சட்டமன்ற பேரவையில வேற லெவல்ல நடக்க போகுது. சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. அங்க அவங்க என்ன ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு பல குழப்பங்கள் மக்கள் கிட்டே இருக்கு. சோ அந்த ஒரு ஹாட் சீட் யாருக்கு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சீமான் அண்ணன் நிக்கிறாரு, தனிச்சுதான் நிப்பேன் அப்படிங்கிறாரு. தாவேகா விஜய் அவர்கள் நிக்கிறாரு, அவரும் தனிச்சுதான் நிப்பேன் அப்படிங்கிறாரு. அதிமுக பாஜக கூட்டணியில இப்ப அவங்க இருக்காங்க. அண்ட் இன்னொரு புறம் வந்து திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஹைலைட்டரா 4 பர்சன்ஸ் இருக்காங்க. இந்த 4 முனையில எந்த முனை உட்காரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்து வரவேற்கத்தக்கது. மிஸ் பண்ணிடாதீங்க. நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.